இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால், கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேல் தேசத்தை அவர்களுக்கு நித்திய சுதந்திரமாக, நித்திய சொத்தாக கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். காலத்துக்கும் நித்தியத்திற்கும் அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் மற்ற பகுதிகளில், வேதத்தில் இருக்க மற்ற பகுதிகளையும் படிச்சிங்கன்னா இது ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ரைட், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சரி கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க அந்த இடத்துல இருந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்போ வேறு தேசத்தார் வந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. வேதம் என்ன போதிக்குதுன்னு பார்த்தோம்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 64 மற்றும் 65ஆம் வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்யும்போது அவர்களை கர்த்தர் பூமி எங்கும் சிதறடிப்பார் என்று வேதம் போதிக்குது, தெளிவாகவே போதிக்குது. ஹல்லேலூயா. பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் சிதறடிப்பார் என்று வேதம் போதிக்குது. ஆனால் வேதம் அதோடு நிப்பாட்டலை. பைபிளில் டியூட்ரானமி, அதாவது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் அந்த சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது கர்த்தர் அவங்கள மீண்டும் அதே தேசத்துக்கு கூட்டி வருவார் என்று வேதம் போதிக்குது. நம்ம அந்த வசனங்களே வாசிச்சிருவோம், ஏன்னா அது ஆதாரம் இல்லையா. உபாகமம் 30:3-5 வரைக்கும், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரத்திற்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அப்போ கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே சிதறடிக்கப்பட்ட மக்களை மறுபடியும் கூட்டி வந்து அதே தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இது நித்திய உடன்படிக்கை. ஆகையால் பைபிள் பிரகாரம் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும்தான் சொந்தம்.